பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிகரான்னு. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுவாருங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததான் மாமா கலையரசன். எல்லாமே நீயே பேசிட்டியா மச்சான், என்ன இருக்கு பேச? 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காத, நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்மளுக்கு சங்கர் சார் அப்போவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. எப்படிமா கூப்பிட்டு நீ திரு முத்து, திரு கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு 1 2 3 இது எங்கள் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு படம். செந்தில் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு எங்கிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் சினிமா நல்லா இருக்குன்னா நம்ம தமிழ் ப்ரொடியூசர் சங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். காளிதாஸ் படத்தோட ஹீட்டை தொடர்ந்து காளிதாஸ் 2 எடுத்திருக்காரு. வரதுக்கு ஒரு வெற்றி இப்போ தேவை. நான் ப்ரொடியூசரை வந்து படம் எடுங்க சொல்லி யாரும் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். நான் சவுத்திரி சொன்னார் தயாரிப்பு வராதேன்னு. வரலன்னா எப்படி அவர் எப்படி தயாரிப்பா வந்து 200 படம் 100 படம் நெருங்கினாரு. வந்திருக்கிற ஒருவரும் பெரிய தலைக்கட்டாக இருக்காங்க. பிகாஸ் பரத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃபங்க்ஷனாக நான் பார்க்குறேன். Actor who's here, every single director, I think, takes a lot of hard work, and I'm so happy and so proud to be a very small, very tiny small bit of this. And I think that's how I've a huge emotional connect to the film, through the emotional connect, through different various aspects like I mentioned. பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்கள் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு படம். படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் வந்து அந்த படத்தை வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்றதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். செந்தில் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு எங்கிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் எப்படி ஆரம்பித்தார் லைஃபுங்கிறது நிறையா சொல்லியிருக்காரு. பட் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறாரு. ஏன்னா அவர் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலும் படம் ஜெயிக்கும். ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அண்ணே நாராயணசாமிண்ணே ரொம்ப வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் கண்டிப்பாக நல்லா வரும். அஜய் ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு படம். பரத் உங்கள் படத்தை ரொம்ப வந்து காதல்லாம் வந்து நான் ரசித்து பார்த்தவன். அந்த மாதிரி படம் வந்து மாஸ்டர் பீஸ். இன்றைக்கும் எத்தனை காலங்கள் போனாலும் அந்த படம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு படம் வராது. சரியிலேயே வந்து நிறைய ஒரு டெபியூட் எங்களுக்குள்ளார போச்சு. அது நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வைக்கலாமா அப்படின்னு அது காதல்லையும் மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் டெபியூட்டே பண்ணோம். அப்படி தான் வந்தோம். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் இது இந்த க்ரீன் பார்க்லேயே 3வது ஃபங்க்ஷன். இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுறோம். உண்மையாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முக்கியமான காரணம் செந்தில் சார் தான். ரொம்ப நல்ல மனிதர். நாங்கள் நிறையா படம் பண்ணியிருக்கோம். இது ஒரு என்டையர் டீமுக்கு ஒரு வெற்றி படம் அமைன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தர்மம் காப்பாற்ற வேண்டும். தர்மம் காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழ் சினிமா நல்லா இருக்கணும். தமிழ் சினிமா நல்லா இருக்குன்னா நம்ம தமிழ் ப்ரொடியூசர் சங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம சங்கம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தயாரிப்பாளர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த தயாரிப்பாளர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தேட்டருக்காரங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. தேட்டருக்காரங்க கரெக்டாக இருந்தால் படத்தை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. நம்ம அருள்தாஸ் சொல்லுவார், சிம்பிளாக சொல்லுவார், சார் இப்படி அப்படியெல்லாம் வர சைட்டாக வாங்க சார் அப்படின்னு சொல்லுவார். அன்றைக்கி மேடையில் அவ்வளோ அழகாக பேசினார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்கோ அதுபோல் செந்தில் சார் வந்து ஒரு ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் டீல் பண்ணி பெரிய பெரிய படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எடுக்கணும். அண்ணன் வந்து இன்னும் நடித்த இந்த டீமுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அப்புறமா வந்து செந்தில் சார் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து நிறைய, என்னை பற்றி அவருக்கு தெரியாது, அவரை பற்றி எனக்கு தெரியும். பட் நிறைய நல்ல நேம் எடுத்திருக்காரு சினிமாவில். வந்து செந்தில் சார் வந்து ரொம்ப நல்ல நேம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து புதுசாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவர் வெற்றி பண்ணணும். அவர்களோட டீம் எல்லாம் நல்லா இருக்கணும். நன்றி. இந்த மேடை வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மேடையாக நான் கருதுகிறேன். நான் பல மேடையில் வந்து பல படங்களுக்கு வந்து நான் வாழ்த்தி பேசியிருக்கேன். இது என்னோடய நண்பரோட ஃபங்க்ஷன் சொல்கிறதா இல்லை என்னோடய பார்ட்னரோட ஃபங்க்ஷன் சொல்கிறதா தெரியல. எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷ வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாள். காளிதாஸ் படத்தோட ஹீட்டை தொடர்ந்து காளிதாஸ் 2 எடுத்திருக்காரு. அதில் வந்து அவரோட சன் அஜய் கார்த்தி
அதில் அறிமுகமாகிறாப்புல தமிழ் திரையுலகத்துக்கு. ஸோ இன்றைக்கி திரையுலக ஜாம்பவான்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ டைரக்டர் ரஞ்சித் சார்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க வந்துட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு லாட்ச் எப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. அது இறைவனால் உங்கள் அப்பானால அது கிடச்சிருக்கு வந்துட்டு உங்களுக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அஜய் கார்த்தி, உங்களோட டைமிங், சின்சியர், என்றைக்கு அதை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம எப்படி வளர்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி அவங்க நடந்துக்கிறோங்கிறது முக்கியம். அதுதான் உங்களோட வெற்றிக்கு அடுத்தடுத்து இருக்கும். வந்து தொடர்ந்து நீங்கள் பெரிய படங்கள் பண்ணி வெற்றி கொடுக்கணும். கூட சப்போர்ட்டுக்கு பரத் பிரதர் இருக்கார், அவர் பல வெற்றிகளை கொடுத்தவர் வந்துட்டு. ஸோ அவர் உங்களுக்கு தோல் கொடுத்து உங்கள் படத்தில் இருக்கார். வந்து எப்படி வந்து விஜயகாந்த் சார் வந்து செந்தூர பாண்டி பண்ணும்போது ஒரு பேக்கப் பண்ணாரோ, சப்போர்ட் பண்ணாரோ, அந்த மாதிரி ஹெல்த்தியாக சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. அவருக்கும் அந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா காளிதாஸ் 1 சீக்வல்ஸ் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அது தொடர்ந்து காளிதாஸ் 2 வந்து மாபெரும் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. 5 ஸ்டார் செந்திலை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ஒரு 30 வருஷம் நண்பர் கதிரேசன் எல்லாம். நிச்சயமாக இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து தெரியாத ஆளே இல்லை. 5 ஸ்டார் செந்தில் படங்கள் ரொம்ப தரமாக பார்த்து, படங்கள் வாங்கின படம்லாம் ஹிட்டு படத்துன்னு தான் கரெக்டாக வாங்குவார். அவர் பையனை தரமாக வளர்த்து அஜய் கார்த்திக் வந்து நிச்சயமாக இந்த படம் மூலமாக பெரிய லெவலில் வரணும்னு எல்லாமே இறைவர வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அதனால் மறுபடியும் ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்தது. 5 ஸ்டார் கல்யாணம் சொன்ன மாதிரி அவர் படமே பார்த்துட்டார். அவர் கண்டிப்பாக படம் அவர் சொன்ன மாதிரி படம் உண்மையாகவே நல்லதாக இருந்தது படம். ப்ரொடியூசர்களை பற்றி சொல்லணுன்னா, இவர் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் அவங்கள. ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து, மியூசிக்கில் இருந்து சொன்ன மாதிரி இப்போ ப்ரொடியூசராக வந்திருக்காங்க. ப்ரொடியூசரை மட்டும் வராமல் அவருடைய சன்னையும் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமையணும். வரதுக்கு ஒரு வெற்றி இப்போ தேவை. ஸோ கண்டிப்பாக ட்ரைலர் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக வெற்றி பண்ணதான் அமையும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் ஒரே நிமிஷம் சார், நீங்கள் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க சார் as a ப்ரொடியூசராக? நான் ப்ரொடியூசரை வந்து படம் எடுங்க சொல்ல யாரும் நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். நான் எனக்கு சினிமா தொழிலில் வந்து எந்த தொழில்னாலும் பண்ணாமல் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண வந்து தயவு செய்து ப்ரொடியூசரை வராதுன்னு தான் சொல்லுவேன் நான். எனக்கு ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ரிஸ்க்கு. ப்ரொடியூசர் வந்து ஒரு மொத்த ரிஸ்க்கே வந்து அந்த ப்ரொடியூசர் தான் இன்றைக்கி தலையில் ஏற்றுக்கிறோங்க நீங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்தால், கவனமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தொழிலில் வந்து வெற்றி அடையலாம். இந்த விழாவில் மொத்தத்தில் என்ன ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், 2 விநியோகஸ்தர்கள், ஒன்று தம்பி செந்தில், இன்னொன்று நண்பர் நாராயணசாமி. செந்தில் மகன் நாயகனாக நடிக்கிறார், நாராயணசாமி மகன் தயாரிப்பாளராக வெளியிடுகிறார். ஆகவே இந்த விழாவில் நான் கலந்து கொள்வது சால சிறந்தது. என்னுடைய நாயகன் பரத், அவன் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்கான். அவன் மிகு ஆற்றலாளன், மிக சிறப்பாக செயல்படக்கூடியவன். ஆகவே அஜய் கார்த்திக்கும் பரத்தும் இணைந்து உருவாக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டும். செந்தில் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, நல்ல விநியோகஸ்தர். ஸோ விநியோகஸ்தர்கள்லாம் வந்து தயாரிப்பில் வர்றது உண்மையிலே நல்லது. ஏன்னா நான் மீரான் சாத்திரில் தான் விநியோகஸ்தராக தான் வந்தேன். ஆகவே நிறைய விநியோகஸ்தர்கள்லாம் வந்து தயாரிப்பாக வரணும். சௌத்ரி சொன்னார் தயாரிப்பாக வராதேன்னு. வரலன்னா எப்படி? அவர் எப்படி தயாரிப்பாக வந்து 200 படம் 100 படம் நெருங்கினார். அவரை மாதிரி எல்லாம் பின்பற்றணும். அதனால் கண்டிப்பாக வருங்க. வருவதற்கு முன் எங்களை மாதிரி ஆளுகிட்ட வந்து ஆலோசனை கேளுங்க, டப்புனடாக தருவேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த பின்னணி இசை பின்னி எடுத்துருக்கிறான் ஷாம். அவன் உண்மையிலே நான் கண்டெடுத்த நல்முத்து. ஆனால் சற்றுள்ள இடைவெளி தூரம் இருக்குது. சீக்கிரம் 2 பேர் சேரும்போது ஒரு புதிய ஒரு தாக்கத்தை, சரித்திரத்தை, சகாப்தத்தை, சாதனை உருவாக்குவோம். என் தம்பி ரஞ்சித் இருக்கிறாரு, அவருக்கு பற்றி என்ன சொல்லணும்னு சொல்ல தெரியல. சீக்கிரம் அதிவிரைவில் ஒரு கபாலி ஒரு பெரிய புரட்சி உருவாக்குறதுக்கு அவர் அடிகொலிங்கிறாரு. அதையும் நடக்கும். ஆக புதிய முயற்சிக்கு புதிய தயாரிப்பாளர்கள் திரையில் மீட்பதற்காக வந்திருக்கிற தம்பி தமிழ்குமரன், கதிரேசன், நெப்போலியன், அபிபதி இருக்கிறாரு.
இந்த திரையுலகம் வந்து சீரும் செம்மைப்படுத்துவதற்கு ஒரு பெரிய சான்றாக விளங்கக்கூடியவர்கள். ஆகவே இப்படம் அங்கிங்கனாதபடி எங்கும் மாபெரும் வெற்றியினை தரும் என்று அறுதிட்டு உறுதுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ஒருவரும் பெரிய தலைக்கட்டாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஏறினோடனே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே இங்கே துறையில் ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே ஒரு அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு, நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் எடுக்கிற முக்கியமான டெசிஷன்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. ஆனால் ஸ்டேஜில் ஏறினா ஒரு வார்த்தை பேசிட்டு அப்படியே சைலண்ட்டாக கிளம்பிடுறாங்க. அழகரண்ணன் ஆகட்டும், அருள்பதி சார் ஆகட்டும், லலித் சார், இப்போ செந்தில் சார் பேசும்போது கூட அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு பேசவே தெரியாதுன்ற மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் ஒர்க்கில் அவர் பார்க்குற வேலையில் வந்து பயங்கரமான ஆள் செந்தில் சார். லலித் சார்லேருந்து எல்லாத்துக்கும் தெரியும். செந்தில் சார் வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். தேர்ந்தெடுத்து ஒரு படமும் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவர் மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய ஹீரோக்கள் படங்கள், நல்ல நல்ல கண்டென்ட்டை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் அவ்வளோ சிரமத்தினுள்ள சேர்த்துருக்காங்க. அவரோட சன் அஜய் இதில் லான்ச் ஆகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அஜய், வாழ்த்துக்கள். பரத் பிரதர் கூட சேர்ந்து நீங்கள் வர்றது இன்னும் சூப்பர். ஏன்னா ஒரு 25 கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக பெரிய ரொம்ப நல்ல நல்ல படங்கள் பண்ணி இன்னும் இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆகி அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். பரத் பிரதர் கூட சேர்ந்து நீங்கள் இதில் வர்றது ரொம்ப ஹாப்பி. சாம்சியஸ் மாதிரி ஒருத்தரோட மியூசிக், அதில் நீங்கள் இப்படி வர்றது ரொம்ப சந்தோஷம். செந்தில் சார், நாராயணசாமி சார் எல்லாத்துக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். முதல்ல இந்த படத்தோட என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் 2 தடவை பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. காளிதாஸ் 1 வந்து எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தோம், ஐ திங்க் அதோட ஒரு டபுள் இம்பேக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். காளிதாஸ் 2 அந்த அளவுக்கு பயங்கர தரமாக இருந்துச்சு. ஸோ இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரைட் ஃப்ரம் த டைரக்டர் அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே. முதல்ல வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் பரத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னோடய ஃபங்க்ஷனாக நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு பரத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் அ பிரதர் டு மீ. எனக்கு இந்த டீமில் வந்து எனக்கு 2 பேர் ரொம்ப நல்ல பழக்கம். ஒன்று வந்து பேரி, இன்னொன்று ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்கிற பவானி அலையஸ் சாஹிரா அலையஸ். வேறு ஏதாவது சொல்லணுமா? போதும். ஸோ எனக்கு வந்து பவானியோட நான் வந்து பாவக்கதைகள் ஒர்க் பண்ணேன் தங்கமில். வெரி வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட். நம்ம வந்து ஐ மீன் ஷீஸ் அ லாட் ஆஃப், இங்கே ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்காங்க, பட் ஷீ இஸ் சூப்பர் ஃபன் டு பி வித். அவங்க அது எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரப்போ வந்து அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த கேரக்டராகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எடுத்து அவங்க நடிக்கிற எல்லா கதைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். விடுதலையிலேருந்து இப்போது ஹாட்ஸ்பாட் 2 அண்ட் இப்போது காளிதாஸ். ஸோ ஐட் லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பானி. அண்ட் மெயினாக இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் காளிதாஸ் 2ஓட ட்ரெய்லர் லான்ச், அதுக்கப்புறம் ஸ்கை பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லான்ச். வெல்கம் அஜய், உங்களோட டெபியூ இது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பர்சனலாக நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் அ ஜேர்னி அப்படின்னு பார்க்குறேன் நான். அது என்ன ஜேர்னினா வந்து என்ன போராட்டங்கள் என்ன வந்தாலும், வெற்றிகள் தோல்விகள் இதெல்லாமே தாண்டி, கேரியரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே தாண்டி சைலண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக தனக்கு வர வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே ஒரு 50 படம் தாண்டி பண்ண என்னோட நண்பன் பரத். ஐ திங்க் இட் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் பேரின்னு தான் நான் பார்க்குறேன் நான் இதை. பிகாஸ் நான் ஐ திங்க் ஆக்டர்ஸ் வந்து நம்ம வந்து 2 விதமான ஆக்டர்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து அவங்களோட கெரியர் க்ரோத், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கால் அவங்க எல்லாரையுமே வந்து ஹைட் பண்ணுற ஆக்டர்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரத் மாதிரி ஆக்டர்ஸை பார்க்குறேன். பிகாஸ் எவ்வளோ போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஹார்ட் ஒர்க் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ஆக்டர் தான் நான் வந்து பரத்தாக பார்க்குறேன் நான். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியர் அவர் வந்து எடுத்து பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ். அவரோட படங்கள் எல்லாமே நான் நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். காதல்லேருந்து M10 மகன், காதல், கண்டேன் காதலை, வெயில், இந்த வரிசையில் அதுக்கப்புறம் காளிதாஸ் 1. ஸோ இந்த வரிசையில் வந்து இன்னும் ஏதாவது சில படங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வரிசையில் ஐ எம் வெரி வெரி ஷுவர் அண்ட் நான் ஆசைப்பட்றேன் காளிதாஸ் 2 வந்து பரத்துக்கு இன்னொரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக வந்து லேண்ட் ஆகணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லைக் டு விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. ஸோ இது வந்து ஆக்டர் சாந்தனுவா, நான் இது வந்து ஆக்டர் பரத்துக்கு விஷ் பண்ணுறேன். நண்பன் சாந்தனுவா,
ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா வெரி வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ரொம்ப ஹம்பிள், ரொம்ப கிரவுண்டடான பர்சன் தான் பரத். எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இங்கே கேட்பாங்க, நீங்கள்லாம் சிசிஎல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களே, பரத் ரொம்ப சீரியஸான ஒரு நடிகரான்னு. ஆஃப் ஸ்க்ரீன் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுவாருங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் தான் பரத். நாங்கள் சிசிஎல் வந்து ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்தாலும் வந்து அந்த 20 பேர் வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ். எனக்கு பேரி கிட்ட வந்து பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஒன்று வந்து பேரியோட ஃபிட்னஸ். என்ன ஆனாலும் வந்து இந்த இப்போ ஜிம்முக்கெலாம் நம்ம கிளம்பி போனோம்னா வந்து நான் வந்து பிளானை போட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கேயாச்சும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பரத்தோட ஸ்டோரி நான் பார்த்து ஒரு கில்ட் ட்ரிப்லேயே நான் கிளம்பி போயிடுவேன் நான். பட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் த்ரூ சம் வே ஆர் சம்திங் அவர் வந்து எல்லாரையும் எந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் தட் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி குட். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டயட்டு, ஒர்க் அவுட் இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நான் நிறைய பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி, நான் ஸ்டார்டிங் ட்ரபிள், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ். அதாவது நான், விக்ராந்த், இப்போ இங்கே கலை யாதவெலாம் இருக்காங்க, நாங்களாம் அடிக்கடி பேசிகிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கூட்டத்தில் எங்கே விட்டாலும் வந்து துண்டா தெரியுமா மாமா பேரி அப்படின்னு. அந்த மாதிரி வந்து பேரியோட ஃபேஷன் சென்ஸ் வந்து அவருக்கு ஸ்டைலிஷ்லாம் தேவையில்லை, அவரே போதும். நான் தான் வந்து ஏதோ கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கணும் என் ஒய்ஃபை. அந்தளவுக்கு நான் பேட் ஃபேஷனில். பட் அது எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு பேரி கிட்ட அவனோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானும் விக்ராந்த் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும் போது கூட மேட்சிங்கில் வந்து ஸ்டைலாக இருக்கிற ஸ்டைல் மேன் நம்ம பேரி மாமா தான் அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் நான் என்னோட மேடையில் நின்று பேசுகிற ஒரு ஃபீலில் தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ பேரி. இந்த படம் காளிதாஸ் 2 உன்னோட நான் சொன்ன அந்த படங்களோட வரிசையில் உனக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமாக உனக்கு அமையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் பேரி. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததான் மாமா கலையரசன். எல்லாமே நீயே பேசிட்டியா மச்சான், என்ன இருக்குது? எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறது சாந்தனு தான். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா. காளிதாஸ் 2 ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. நான் படமும் பார்த்துட்டேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து பயங்கர அன்பிரடிக்டபுளாக இருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாகவே சூப்பராக, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சங்கீதா மேம் எல்லாருமே, பவானி, அஜய், வாழ்த்துக்கள் அஜய். அஜய் வந்து ஃபஸ்ட் படம், இன்னொரு படம் 2-3 படம் முடிச்சு வச்சிருக்காரு அஜய், ஒன்று ஒன்றா இறங்கும். பேரி, லவ் யூ பேரி, ஆல்வேஸ். சோனு எல்லாமே சொல்லிட்டான். சோனு சொன்னது எல்லாமே அவ்வளவும் உண்மை. ஏன்னா எனக்கு வந்து நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் பேரிலாம் வந்து ஒரு பெரிய ஸ்டார், எப்படி இப்போது அதே மாதிரி. ஆனால் பேரி கிட்ட வந்து நான் சிசியில் ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பேரி கிட்ட பேசும்போது தான் நான் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஜென்ரலாக யோசிப்பேன், சினிமாவில் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், சக்ஸஸ், ஃபெயிலியர், அவமானம் எல்லாமே. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் டு பி இன் சினிமா, ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது பேரியை நான் கேட்டிருப்பேன், எப்படி பேரி நீ உச்சத்தையும் பார்த்துருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ஃபெயிலியரும் வரும், திரும்ப அதே ஃபயரோட அதே இதோட திரும்ப அகைன் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேரியோட நிறைய அட்வைஸ் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ பேரி, வி ஆல்வேஸ் லுக் அப் டு யூ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படம் பெரிய ஹிட் ஆகும். டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள், வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக காளிதாஸ் 2 ஒன்றை விட பெரிய ஹிட் ஆகுன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சாம் ப்ரோ, தேங்க்யூ மச்சான், வாழ்த்துக்கள். என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காத, நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. புத்தின பீஸ்லாம் எங்கிட்ட வந்து சார் நான் 11th 10th படிக்கும்போது பார்த்தேன் சார் உங்கள் படம், அப்போ பார்த்தேன் சார்பானுங்க. அதில் 2 விஷயம் எனக்கு ஒன்று, நானும் அப்போ 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மூத்த கலைஞர் ஃபீலில் வந்துட்டு நானும் 12th படிக்கும்போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நம்மளுக்கு சங்கர் சார் அப்போவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. ஸோ அதனால சொல்கிறேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த 1 மாதம் தான் சிசிஎல்லில் வந்துட்டு நாங்களாக இருக்கிற அந்த ஒரு 1 month அது ஃபுல் பாய்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ப்ளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யோர் ஃபங்க்ஷன் as well, பிகாஸ்
ஆதவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸில் வந்துட்டு இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருப்பாப்புல என் கூட சேர்ந்து. ஸோ அதனால் லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ காளிதாஸ் 1ல் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடச்சிது. அண்ட் அஜய், ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஐ திங்க் இட்ஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஸ்ரீசெந்தில் சார் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அண்ட் ஃபார் அ டெபியூட்டன்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி ரியலி குட் லான்ச். அண்ட் ஐம் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் த ஹோல் டீம், எவ்ரி ஒன், பரத், பவானி and the cinematographer and everyone, all the very best. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த அதனால தான் வைக்கமே எல்லாம் பொக்கே கொடுக்கலையான்னு கேட்டான். கொடுத்துருங்கப்பா. ஓகே, ஆமாம், கலைக்கு கொடுக்கலையா? அண்ணன் மேடை கலை நம்ம தான் கொடுக்கணும். கலை அவங்களுக்கு வந்து எப்படிமா கூப்பிட்டு நீ திரு முத்து, திரு கிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு கலை செயின் மோதிரத்தை கொடுத்தீங்கன்னா கலை நான் உங்களுக்கு பில்டப் கொடுத்தேனே. கலை ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். நான் தான் உனக்கு கொடுக்கணும், நீ எனக்கு கொடுக்க. சரி, இது சோனு வாங்கிட்டியா? ஸ்டேஜ்லயே ரகலையா இருக்குன்னா அப்ப நேர்ல பாருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விதமா காட்ட போறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரியும் நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க. என்ன ஒண்ணுமே இல்லையே. பின்னாடில இருந்து டாக் பேக்ல ஏதாவது சொல்லியிருப்பாங்க, கண்டென்ட் கொடுங்கன்னு. ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் தோள் மேல கை போடுங்களேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு ஹக் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்க. 1 2 3 இது எங்களுக்கு மட்டும் தான் மட்டும் என்னன்னு கேட்றாதீங்க, அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒன்ஸ் அகைன் ஓகே, பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.